இந்த 3 கேண்டில் காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு பெரிய பீரிஷ் கேண்டிலாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதில் பையரோட டாமினேஷனில் மேலே போயிருக்காங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷனில் கீழே வந்திருக்காங்க. கீழே வந்துட்டு அகைன் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த இடத்துல பையருக்கும் செல்லருக்கும் ஒரு போட்டி நடந்திருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். அடுத்ததாக ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன கேண்டில் அங்கிருந்து மேலே போனது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேலே வந்து செட்டில் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% மேலே வந்து செட்டில் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல பையர் டாமினேஷன்ஸ் நடந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் காம்பினேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ், அதாவது பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறத பார்க்கவும் முடியாது. பட் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை பார்க்கணும். இது வந்து ஹையர் லோவில் இருக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டிமாண்ட் ஜோன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நம்ம பையராக இருந்தோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையை நோக்கி போகிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கிளியரான ஒரு டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும்.